இது வாட் இஸ் வாட் சீரியஸ். நீங்கள் பார்த்துட்டு இருந்த கோட் பைனிங் சேனல். வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ரியாக்ட் டாமோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வித் ப்ராக்டிக்கல் டெமோட பார்க்கலாம். இந்த வீடியோ முடியும் போது ரியாக்ட் படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப்சைட்ஸ், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 10 years பேக் வந்து நம்ம எல்லாருமே ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் தான் யூஸ் பண்ணிருந்தோம். அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய யூசர் இன்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாது, ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாது, நிறைய யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸில் பண்ண முடியாது. அவங்க என்ன ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட் அதை வியூ மட்டும்தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே யூசர் இன்ட்ராக்ஷன் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸில் மேக்ஸிமம் இருக்காது. சரி, இப்போது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்லேஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து டைனமிக் அப்ளிகேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இருக்கிற அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம், நிறைய யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு மெயினாக அடித்தளம் யார் போட்டதுன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற கோடு தான். ஜாவாஸ்கிரிப்ட்டுமே வந்து டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே வந்து பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணிச்சு. அந்த கான்செப்ட் பேர் தான் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னால் என்ன? இப்போது நான் வந்து HTML டேக் வச்சு கோடு எழுதுறேன்னா அந்த HTML இருக்க ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுன்னு சொல்லுவேன். நான் இதுக்கப்புறம் டேக் எலமெண்ட் இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நான் அது எல்லாமே டேக்னு சொல்கிறது போல் எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த HTML எழுதுகிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆக்சஸ் பண்ணி தான் அதில் இருக்க வேல்யூஸோ இல்லை அதில் ஒரு கிளிக் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறதோ அது மாதிரி நான் என்ன யூசர் இன்ட்ராக்ஷனுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் பண்ண முடியும். அப்போது நான் அந்த HTML டேகை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் அது வந்து டேரெக்டாக ஒரு HTML டேகாக இருந்தால் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதை நான் ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை நான் ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூவை என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு HTML டேக்ஸ் ஒரு கோட் இருக்குது. அந்த கோடு எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக ட்ரீ ஸ்ட்ரக்சரில் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது, டிவ் எலமெண்ட் இருக்குது. நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த டிவ் எலமெண்ட்டில் இருக்க இந்த கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ். ஓகேவா, நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த எலமெண்ட்டில் இருக்க கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு? நான் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். பட் ஆனால் இங்கே வந்து என்ன டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த பட்டனை வந்து ஒரு பட்டன் ஆப்ஜெக்டாகவும் இந்த டிவ் டேக் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டிவ் ஆப்ஜெக்டாகவும் கன்வெர்ட் பண்ணிடுச்சு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் படி. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த பட்டன் ஆப்ஜெக்டை நான் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஒரு கிளிக் ஃபங்க்ஷனை நான் ஆட் பண்ணிடுறேன் ஜாவாஸ்கிரிப்ட் கோடில். ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த கிளிக் ஃபங்க்ஷனே எனக்கு ரன் ஆகும். ஸோ இந்த கிளிக் ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது இந்த டிவ் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சேஞ்ச் பண்ணணும். ரைட்டுங்களா? அப்போது ஏற்கனவே நான் வந்து டிவ் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்டை நான் ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்டை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து அதுக்கான கோடுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து டிவ் எலமெண்ட் இருக்குது, பட்டன் எலமெண்ட் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரு ஐடி வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து பட்டன் எலமெண்ட்டுக்கு ஒரு கிளிக் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளிக் ஃபங்க்ஷன் பண்ணதுக்கப்புறமா அந்த டிவ் டேக்கில் இருக்கிற ஐடியை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்க கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். இதுதான் வந்து இந்த கோடை தான் நான் இங்கே ரன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து மெயினாக யூஸ் ஆகக்கூடியது என்ன? இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அந்த டேக் இது வந்து வெறும் பட்டன் டேக்காகவும் இது வந்து டிவ் டேக்காகவும் இருந்துச்சு அப்படின்னா என்னால் இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ண முடியாது. இந்த யூசர் இன்ட்ராக்ஷனை வந்து என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு டேக் எலமெண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அது எப்போ ஒன்ஸ் வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆச்சோ அந்த ஆப்ஜெக்டை என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இருக்கு இல்லையா, இந்த இது பட்டனோட ஐடியை வச்சு நான் அந்த ஆப்ஜெக்டை கெட் பண்ணிக்க முடியும். ஆப்ஜெக்டை ஒன்ஸ் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா அதில் நான் வந்து நிறைய மெத்தட்ஸை என்னால் ஆட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த கிளிக் ஃபங்க்ஷனை வந்து என்னால் ஆட் பண்ண முடியுது. ஸோ இது மாதிரி ஒரு நார்மல் டேகை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த ஆப்ஜெக்டில் நம்ம யூசர் இன்ட்ராக்ஷனை வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இந்த ப்ராசஸ் தான் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். சரி, ஓகே. இப்போது இந்த ஜாவாஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம பண்ணியாச்சு. ஓகேவா? இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது மாதிரி தான் வந்து இப்போ கரண்ட்டில் நிறைய சைட்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணிட்டுருக்காங்க. இது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போது ரியாக்ட் வந்ததுக்கப்புறமா அங்கே வந்து விர்ச்சுவல் டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க.
இப்போ விர்ச்சுவல் டாம்னா என்னென்னா அதை நம்ம பார்க்கலாம் முடியாது, ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவல் டாம், ஓகேவா? இது வந்து ஆக்சுவல் டாம். இதை நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போனீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட், இந்த வெப்பேஜுக்கான ஆக்சுவல் டாம் வந்து உங்களுக்கு எலமெண்ட் என்ற ட்ராப்பில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இங்கே நீங்கள் அதோட கண்டென்ட்டோட ஆக்சுவல் டாமை நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் ரியாக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், நான் எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சே பண்ணிடுறேனே, எனக்கு எதுக்கு ரியாக்ட் கண்டுபிடிச்சி அதில் எதுக்கு விர்ச்சுவல் டாம்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அந்த கான்செப்ட் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? நான் ஜஸ்ட் இந்த டாம் கான்செப்டை வச்சு HTML டேக்கை வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூஸ் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும், ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும், இது மாதிரி எல்லாமே என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சே பண்ண முடியுமே, எதுக்காக விர்ச்சுவல் டாம்னு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது குறி வரும். ஓகே, இப்போது அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கோட் எஃபிஷியன்சி தான். அப்புறம் எந்த அளவுக்கு வந்து அது சேஞ்சஸ் வந்து அப்ளை பண்ணுது, ஒரு வெப்சைட்டில் ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸில் அந்த சேஞ்சஸ் வந்து எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுது அப்படின்றதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளை 2 கோடு வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ண போகிறேன். சேம் எக்ஸாம்பிள் தான், ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதியிருக்கேன், அதே எக்ஸாம்பிளை வச்சு நான் ரியாக்ட்லேயும் வந்து ஷோ பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அது என்ன கோடுன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 எல்ஐ எலமெண்ட் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த 3 எல்ஐ எலமெண்ட்லேயும் வந்து ஒரு கண்டென்ட் வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எலமெண்ட்டில் வந்து கண்டென்ட் வந்து புதுசாக அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஸோ இப்போது இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது வந்து ஆக்சுவல் டாம், ஓகேவா? அதாவது இந்த பேஜுக்கான ஆக்சுவல் டாம் வந்து நீங்கள் எலமெண்ட்ன்ற ட்ராப்பில் பார்த்துக்கலாம். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரியாக்ட் ஆப், ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது விர்ச்சுவல் டாம்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் முடியாது. ஆக்சுவலி அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆக்சுவல் டாம் இருக்குது இல்லையா, இதை வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கும். ஒரு காப்பியை வந்து ஒரு லைட் வெயிட்டடில் நிறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இது எலமெண்ட்ஸ் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எது எதெல்லாம் தேவைப்படுதோ அந்த எலமெண்ட்ஸை மட்டும் ஒரு எக்ஸாக்ட் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு தனியாக அந்த காப்பியில் வந்து நான் ஏதாச்சும் இந்த இதில் இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு ஐட்டம் வந்து ஆட் ஆகுது இல்லையா, ஒரு எலமெண்ட் வந்து ஆட் ஆகுது இல்லையா, அந்த எலமெண்ட் ஆட் ஆகிற அந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் விர்ச்சுவல் டாமில் அப்பன் பண்ணிவிடும். விர்ச்சுவல் டாமில் அந்த சேஞ்சஸை மாடிஃபை பண்ணி வச்சுக்கும். இப்போது விர்ச்சுவல் டாமையும் இந்த ஆக்சுவல் டாமையும் வந்து கம்பேர் பண்ணி எந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்கோ அந்த இடத்த மட்டும் இந்த ஆக்சுவல் டாமில் வந்து அந்த சேஞ்சஸை வந்து அப்ளை பண்ணும். மற்ற டேகு மற்ற எலமெண்ட்டை வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாமல் எந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் இருக்கோ அந்த இடத்த மட்டும் இது அந்த சேஞ்சஸை வந்து அப்ளை பண்ணும். மற்ற எலமெண்ட் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போது இதுவே வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து விர்ச்சுவல் டாம் இல்லாமல் ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா, வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட் பிளைன் ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த கோடு எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறீங்க, இப்போ எல்ஐ எலமெண்ட் வந்து புதுசாக ஒரு ஐட்டம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாமையே வந்து அஃபெக்ட் பண்ணும். திரும்ப வந்து புதுசாக அந்த எல்ஐ எலமெண்ட்டை வந்து திரும்ப புதுசாக அப்ளை பண்ணோம், அது திரும்ப புதுசாக ரெண்டர் ஆகி அப்பேண்ட் ஆகும். ஸோ அப்படின்னும் போது இது ஒரு லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் வரும்போது அந்த டாமை வந்து நம்ம திரும்ப ரீரெண்டர் பண்ணிகிட்டே இருப்போம் ஜாவா ஸ்கிரிப்ட் பிளைன் கோடில் எழுதும்போது. இதுவே ரியாக்டில் எழுதும்போது எங்கே சேஞ்சஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிறதுனால அதை வந்து நம்ம ரீரெண்டர் ஆகிறத நிறைய தவிர்ப்போம். ஸோ அது வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஷோ பண்ணோன்னா நல்லா கவனிங்க, இந்த இது வந்து நல்லா கவனிங்க. இங்கே 3 எலமெண்ட் இருக்குது இல்லையா, எல்லை இருக்குது, அதே மாதிரி 3 ஐட்டம் இருக்குது. நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு வந்து 3 எலமெண்ட்லேயும் வந்து நான் அந்த கண்டென்ட் வந்து அப்டேட்டட்ன்றதை நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லா எலமெண்ட்டும் இந்த 3 எலமெண்ட்டும் பார்த்திங்கன்னா திரும்ப ரீரெண்டர் ஆகும். திரும்ப ரீரெண்டர் ஆகிறது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறது இதில் தெரியும். இப்போ நான் இது பண்ணிடுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் திரும்ப உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போது நான் வந்து இது எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். நான் வந்து பட்டன் கிளிக் பண்ணும்போது பாருங்கள், இங்கே வந்து அப்டேட்டுன்ற கண்டென்ட் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்த எலமெண்ட் எல்லை வந்து திரும்ப ரீரெண்டர் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இது ஜாவா ஸ்கிரிப்ட் கோட், ஓகேவா? இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? இதுவே நான் வந்து விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணுற இது ரியாக்ட் அந்த கோடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட்டு இங்கே இந்த கண்டென்ட்டை மட்டும்தான் அப்டேட் ஆகுமே கண்டி இந்த எல்லை எலமெண்ட்டை வந்து திரும்ப ரீரெண்டர் ஆகாது. அது வந்து அப்படியே தான் இருக்கும்.
எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போது அப்டேட் ஐட்டம்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த எல்லை எலமெண்ட்டை வந்து எந்த ஒரு அஃபெக்டும் ஆகலை. ஜஸ்ட்டு எங்கே சேஞ்சஸ் இருக்கோ அந்த சேஞ்ச் மட்டும்தான் அப்ளை ஆகுது. மற்றபடி அந்த டாமை எந்த விதத்துலேயும் வந்து அஃபெக்ட் பண்ணலை. நான் இது ஷோ பண்ணியிருக்கிறது ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான கோடு, ஒரு நிறைய காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்ட்ரக்சரில் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸை லோட் பண்ணும்போது அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் டாமோட கான்செப்ட் வந்து ரொம்ப வைடாக தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் டாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஆக்சுவல் டாமை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு எங்கே சேஞ்சஸ் இருக்கோ அது விர்ச்சுவல் டாமில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடும். அதுக்கப்புறம் விர்ச்சுவல் டாமையும் ஆக்சுவல் டாமையும் கம்பேர் பண்ணி அந்த சேஞ்சஸை வந்து ஆக்சுவல் டாமில் அப்ளை பண்ணும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால தான் எங்கே சேஞ்சஸ் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை ஆகிறது உங்களுக்கு ரியாக்ட் ஆப்பில் வந்து கண்கூடாக தெரியுது. ஓகேவா? ஃபைனலாக ஒரு டிப்பு, நம்மக்கிட்ட வந்து ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இதை ப்ரௌசரில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த டேப் செக்ஷனில் செக் பண்ணிங்கன்னா காம்போனன்ட்ஸ்னு ஒரு டேப் புதுசாக ஆட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டோட எல்லா ஸ்டேட்டுமே வந்து இங்கே ஓப்பனில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ இங்கே அப்டேட் பட்டன் கிளிக் பண்ண உடனே இங்கே டேரெக்டாக அப்டேட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லார்ஜ் அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் பண்ணும்போது, இல்லை நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து உங்கள் ரியாக்ட் அப்ளிகேஷனில் இருக்கும்போதோ இந்த டூல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ். ஃபைன். ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் ப்ராக்டிக்கலாக வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எதுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அன்டில் தேங்க்யூ அண்ட் குட் பை. codebeanx.com வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கோர்சஸ் வந்து அதில் இருக்குது, ஃப்ரீ அண்ட் பெய்ட். பை, டாட்டா.